எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. மார்கழி மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மார்கழி என்பாலே ரொம்ப பிரமாதமான ஒரு மாதம். வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாதம். திருப்பதி எல்லாம் போனீங்கன்னா கூறி கொண்டாட்டம். அது என்ன, அது அதாவது விஷ்ணு பகவானை எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ, கொண்டாட முடியுமோ, அன்பு காட்ட முடியுமோ, காதலிக்க முடியுமோ, இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிற மாதமாக மார்கழி. ஆனால் தான் சொன்னார் பகவான் கிருஷ்ணர், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றார். மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக புனிதமான மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மார்கழி மாதத்திலே கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பகவானுடைய கண்ணனுடைய அருள் பெற்று பகைச்சியாக வாழணும் என்று சொல்லிவிட்டு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை உடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த வகையில இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குரு பகவானோட வீட்டுல இருக்காரு. செவ்வாய் கடகராசியில நீசம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு இருக்கா. குரு பகவான் மகர ராசியில இருக்காரு. 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போறாரு. குரு பகவான் ரிஷபத்துல வக்கரம், சனி பகவான் கும்பத்துல ஆட்சி, ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதுல கடகத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோட இல்லாம செவ்வாய் மகரத்துல இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 15 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்கிறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிற ஒரு பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கிற யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை விட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுர குரு அப்படிங்கிற ஒரு தேவகுரு மாதிரி செயல்பட போறார். மங்கள யோகம் அப்படிங்கிறதால இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுனம் ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாசத்துல 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துல சூரியன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறவரால கிட்டத்தட்ட இது பௌர்ணமி யோகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை உருவாக்கி தரும். அதாவது இதுவரைக்கும் தடைபட்டு போன பயணங்கள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணம் ஓட்டங்கள், மன ஓட்டங்கள், முயற்சி, இப்படிப்பட்ட அனைத்திலுமே நீங்கள் வேறு ஒரு லெவல்ல உங்களோட மனசை ரெடி பண்ணிக்கிட்டு வாழ கத்துக்கிறீங்க. பெரியவர்கள், பெரிய அதிகாரிகள், அரசாங்கத்தின் உதவிகள், வங்கிகளின் உதவிகள், இவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக லோன் வாங்குறது, தொழில் பண்றது, தொழில் விருத்தி அடைகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருமையும் புகழும் அவார்டெல்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த குறிப்பாக சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள், இது கதை எழுதுறவங்க, எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்க சிந்தனைகள் வேற லெவல்ல நல்லபடியா வேலை செய்யும். மற்றவங்க எல்லாரும் உங்களுடைய செயல்பாடுகளை ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாசத்துல மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த புத பகவான் போய் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கிற போது நிறைய தன லாபம் விலை கொடுப்பார். செய்திகள் எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க பேசுறது சிறப்பா இருக்கும். இந்த புதன் சொன்னாலே தொழிற்கரகம். இந்த தொழிற்கரகம் 6ஆம் இடத்தில் போகின்ற போது 1ஐ 2ஆக்கி காட்டுவார். டபுள் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சில பேருக்கு வராத போன அரியர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்படி நிறைய இடங்கள்ல இந்த புதனை பொறுத்தளவு ஒரு 20 நாட்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னமோ தெரியல, என்னமோ டல்லா இருக்கு சார், டயர்டா இருக்கு சார், ஒரு மாதிரியா எதுவுமே இஷ்டம் இல்லாம இருக்கிற இப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு சிலருக்கு மாசத்தின் பாதி நாட்களுக்கு பிற்பாடு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உஷ்ண வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கும். வாயில புண்ணு வரும், வயிற்று புண்ணு வரும், குரல் வியாதிகள், இந்த உதட்டுல புண்ணு வருது, இந்த கண்ணெல்லாம் பொங்குறது, குளிர்காலத்தில் கூட இப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் இஎன்டி ப்ராப்ளம் போய் செக் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. சில பேர்களுக்கு பல்ல கோளாறுகள், பல்ல புரிந்துறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் 2ஆம் இடத்தில் நீச்ச பங்கம் பெற்றிருக்கக்கூடியதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள்.
அதே போல குரு பகவானை பொறுத்தளவு 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது கொஞ்சம் செலவுகளாகத்தான் செய்யும், சுப செலவுகளாக வரும். வியாழனை பொறுத்தளவு என்னதான் உங்களுக்கு கெடுதலை செஞ்சாலும் அதன் ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஆகையினால் இந்த 12ஆம் இடத்தில் சுக்கரன் வீட்டில் போய் உட்கார்ந்ததுனால நிறைய பேர்களுக்கு சுப செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விடைபெற்று போன திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள எல்லாரும் பந்து ஜன விருது கொண்டாட்டங்கள் வரும். அதை விருந்தாடி போறது, விருந்து கொண்டாட்டங்கள் கலந்துக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு 12 வந்ததுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்திலும் ஒரு நம்பிக்கை பறக்கக்கூடிய மாதமாக இருக்கிறத பார்ப்பீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால கொஞ்சம் காதல், லௌகீகம், பிரியம் இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வேகமாக ஓடுறது, உழைக்கிறது, கஷ்டப்படுறது, உங்களை கொடுத்த டார்கெட்டை நீங்கள் முடிக்கிறதுக்கு பாடுபடுறது, இப்படிப்பட்ட தன்மைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனாலும் உங்களை பொறுத்தளவு திரவிய லாபங்கள் வரும். கண்டிப்பாக பொருள் பொன் சம்பாத்தியங்களில் குறைபாடுகள் இருக்காது. சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கும் வாழ்றதுக்கும் தூங்குறதுக்கும் எந்த தடைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பெரும்பாலும் இந்த மிதுனத்தை பிறந்தவர்களுக்கு மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் இருப்பது என்பது சொந்த திறமைகளை நம்பி வாழக்கூடிய திங்கிங் உங்களுக்கு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விருதுகள் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். புதிய இடங்களுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு மிக சிறப்பானது ஒரு எண்ணங்களும் முன்னேற்றங்களும் எதையுமே செய்து முடிக்கின்ற ஆற்றலும் அறிவும் திறமைகளும் விருத்திகளும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சகல பாக்கியத்தோடு மிதுனத்தில் பிறந்தவர்கள் மிக அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதத்தை பார்க்க முடியும். மார்கழி என்பது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பரவாயில்லை, கெடுதல் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பாக இருக்கும்.